ராக் பீச்சுக்கு தான் நைட் அவுட் போயிருந்தோம். நாங்கள் போன டைமில் எந்த கடையுமே இல்லை, எல்லாம் க்ளோஸ்டு. நாங்கள் என்ன போனதே ஒரு 10 மணி. ஏன்டா நைட் அவுட்னா, நான் சாயங்காலத்துலேருந்து என் ஹஸ்பண்டை சொல்லிட்டு இருந்தேன், எங்கனாவது பசங்களை கூப்பிட்டு போகலான்ட்டு. ஆனால் கூப்பிட்டு போகல. நைட்டு பையனுக்கு ஒரு 8 மணிக்கிட்ட ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, ஸ்கூல் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க சும்மா கொஞ்ச நேரம் கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அவ்வளோதான், இந்த சொல்லியே இந்த ஒரு மாதத்தை ஓட்டிடுவார். பையனை எங்கேயும் கூப்பிட்டு போக முடியாது. அதனால சரி வான்னு நானும் கூப்பிட்டு போயிட்டேன். நாங்கள் போன டைமில் வந்து அந்தளவுக்கு ரெஸ்ட் கிடையாது. இதே ஈவினிங் டைம் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் செம்ம ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த டைம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கம்மியான ஆள் தான் போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த காந்தி சிலைக்கிட்ட வந்திருப்பீங்க. பட் ஆனால் இதோட நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த 4 பக்கம் இருக்குல்ல, அதில் வந்து நாங்கள் சறுக்கு விட்டு விளாடுவோம். இப்போ தான் வந்து சுற்றி இந்த கம்பி போட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பசங்க இதில் சறுக்கி விளாடி அந்த இதே தேஞ்சு போயிருக்கும். ஜாலியாக இருக்கும்.